लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம व्यामोगदस्दधिधरानतृणाय मेने अस्मद्गुरोर् भगवतोऽस्य दयैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் உழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர்மேல் துயிலெந்தாய் சீரா திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல திருமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2442வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே 10ஆம் பத்திலே வரக்கூடிய 9ஆம் திருமொழியினுடைய 7வது பாசுரம். இந்த பாசுரம் 991வது பெரிய திருமொழி பாசுரம். 64 பாசுரங்களால் கண்ணனுடைய திரு அவதாரத்தை ஆழ்வார் அனுபவித்திருக்கிறார். அதிலே இது 61வது பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆபித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வெளியால் மந்திரங்கொள் மங்கையர்கோள் தூயோன் சுழமான வேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபமடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கடலின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசபுரியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தடிவழியே பறிக்க வேணுமென்ன கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அணைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து. 991வது பெரிய திருமொழி பாசுரம். ஆழி அம் தின்தேர் அரசர் வந்து இறைஞ்ச அலைகடல் உலகம் உன் ஆண்ட பாழியந்தோள் 1000 வீழ படைமழு பற்றிய வலியோ மாழை மென் நோக்கி மணிநிறங் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழிவெண் முட்டைக்கு என் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா நெடுங்கடல் வண்ணா என்று சொல்கிறான். என் தந்தையே, பரகாலகாயி படுகிற துன்பத்தை பார்த்து அவளுடைய தாய் பேசுகிறாள். நெடுங்கடல் வண்ணா எந்தாய் என் அப்பனே, நீல நிறத்து கடல் போல் வண்ணத்திற்கு உள்ளவனே, உனக்கு முன்னொரு காலத்திலே வலிமை பொருந்திய திருச்சக்கரத்தை நீ கையில் ஏந்தி இருக்கிறாய், அதனால் வெற்றியினை பெற்றிருக்கிறாய். அழகிய தேருடையவர்களான ராஜாக்கள் எல்லாம் தங்களுடைய பராக்கிரமத்தை உன்னுடைய வீரத்திற்கு முன்னால் தொலைந்து போகும்படி செய்ததனால் வந்து வணங்கக்கூடியவன். அது மட்டுமல்ல, முன்னொரு காலத்திலே 7 உலகத்தையும் ஆண்டவன் கார்த்த வீரியார்ஜுனன் என்கிற 1000 கை அரசன். அவனுடைய 1000 கரங்களையும் சிரத்தையும் கோடலி கொண்டு பரசுராமனாய் தோன்றி அழித்தவன் தானே நான். எனக்கு இந்த மானிட பெண் எத்தைக்கு சமானம் என்று நினைக்கிறாயோ? மானினுடைய அழகிய நோக்கம் போன்ற அழகிய நோக்கத்தை உடைய என்னுடைய பெண் பிள்ளையானவள் உன்னை பார்க்காத ஏக்கத்தினால் உடல் மெலிந்து அழகிய மேனி நிறத்தை இழந்து விட்டாள். அவளுடைய மேனி நிறத்தை நீ கொள்ளை கொண்டாய். ஒரு கனவு போலவாவது அவள் எதிரே நீ தோன்றினால் அவள் கொஞ்சம் தெளிந்து விடுவாள். ஆனால் அதை நீ செய்ய மாட்டேன் என்கிறாயே. தானாக பழுக்கிற கனிக்கு தடி கொண்டு அடிக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது ஒரு பழமொழி வழக்கு இருக்கிறது. அதை சொல்லாமல் இங்கே சொல்லுகிறார். தானாக உடையக்கூடிய முட்டைக்கு குறுந்தடி எடுத்து அடிக்க வேண்டுமோ? அதனால் இவளாக வந்து பணிகிறாள் நம்மை, நாம் இவளை உதாசீனப்படுத்தினால் தவறில்லை என்று எண்ணுகிறாயோ என்று சொல்லுகிற பாசுரம். இந்த பாசுரத்தில் இருக்கிற பழமொழி கோழி முட்டையை உடைப்பதற்கு குறுந்தடி எதற்கு என்பதாகும். தானாகவே இவள் வலிய 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 வந்து உன்னை நோக்கி வருகிறாள் எனவே அவளை நீ இலக்காரமாக நினைக்கிறாயா கண்ணா? இவள் யார்? சாதாரண பெண் தானே. நாம் யார்? முன்னொரு காலத்திலே அகில உலகத்தையும் ஆண்டவனும் 1000 கைக்கு சொந்தக்காரணமாகவும் வலிமை மிக்க தோள்களை உடையவனாகவும் மிக பராக்கிரமம் உடையவனாக இருந்த கீர்த்தி வீரா கார்த்த வீரியார்ஜுனன் என்கிற அந்த அரசனை வெறும் மழுப்படையை கொண்டே கொன்று குவித்த பரசுராமன் அல்லவா நான்?
எனக்கு இவள் ஒரு பொருட்டோ என்று எண்ணுகிறாயோ? இல்லை, என்னுடைய பெண்ணுக்கு ஒரு உருவழி தோற்றமாக ஒரு கனவிலாவது வந்து அவளை கலப்பது போல் நினைத்தால் கூட அவள் தெம்பு பெற்று விடுவாளே. அப்படியும் செய்யாமல் அவள் உடல் மெலிய நிறமழிய செய்திருக்கிறாயே, இது நல்லதா கண்ணா? கோழி முட்டையை ஒடிப்பதற்கு குறுந்திரியை எடுப்பார்களோ யாராவது? அதுபோல் அவளை நீ துன்பப்படுத்துவது நியாயம்தானா என்று கேட்ட மற்றொரு பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிக்கலாம். ஆழியன் திந்தேர் அரசர் வந்து இறைஞ்ச அலைகடல் உலகம் முன்னாண்ட பாழியந்தோள் 1000 வீழ படை மழு பற்றிய வலியோ மாழை மென் நோக்கி மணிநிறங் கொண்டு வந்து முன்னே நின்று போகாய் கோழிவெண் முட்டைக்கென் செய்வது எந்தாய் குறுந்தடி நெடுங்கடல் வண்ணா. காயேன வாச்சா மனசேந்திரியர்வா வியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமி எத்த சகலம்பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள்வதற்கு அருள்வாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.